எனக்கு லவ்வே வரல. அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த மாரி தன்னுடைய காதல் திருமணம் பற்றி பாடகர் கிரிஷ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவுல பாடகர் கிரிஷ் அண்ட் சங்கீதா 2 பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில, சங்கீதா தான் என்ன காதலிச்சாங்க. ஆனா, எனக்கு அவங்க மேல காதல் வரவே இல்ல அப்படிங்கிற மாரி பாடகர் கிரிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவுல பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், நடிகர் இந்த மாரி பன்முகை திறமை கொண்டவர் தான் கிரிஷ் அவர்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல வெளியான காதல் படத்துல பூவும் பிடிக்குது அப்படிங்கிற பாடல் மூலியமா பிரபலமானவர் தான் கிரிஷ். தொடர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், தேவா, ஏ.ஆர். ரஹ்மான், இமான், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, விஜய் ஆண்டனி இந்த மாதிரி முன்னணி இசையமைப்பாளர்களினுடைய இசையில பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இந்த நிலையில பாடகர் கிரிஷ் கடந்த 2009ஆம் ஆண்டு நடிகை சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணம் திருவண்ணாமலையில நடந்தது. இவங்க 2 பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில சங்கீதா தான் என்ன காதலிச்சாங்க. இந்த மாதிரி பாடகர் கிரிஷ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து அவர் சாய் வித் சித்ரா அப்படிங்கிற நிகழ்ச்சியில பேசும்போது, சங்கீதா மேலே எனக்கு லவ்லாம் வரல. சீரியஸாக அவங்க மேலே லவ் வரல. அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் சந்தித்தோம். அவங்க தான் எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சங்கீதாவை தெரியும். அவங்க நடித்த பிதாமகன் படத்தை அமெரிக்காவில் வச்சு நான் பார்த்துருக்கேன். அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே பார்ட்டியில் சந்தித்தோம். அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் என்ன உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா நான் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புனேன். என்னோட ஃபோன் நம்பர் கேட்க துடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆகிட்டேன். நடிகை லக்ஷ்மி ராய் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்ட உன் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாம் கொடு, நானே இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னோட நம்பரை வாங்கி எனக்கு கால் பண்ணாங்க. நான் சங்கீதா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எந்த சங்கீதா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அவார்டு கொடுத்தேனே, சரிங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ, இல்லை லக்ஷ்மியோட பர்த்டே நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் தான் கால் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியா, சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டேன். அங்கே பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா சங்கீதா, நான் உங்களை காதலிக்கிறேன், இதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது அந்த பொண்ணு தான். ஒரு பொண்ணே இறங்கி வரும்போது நமக்கு என்ன வீராப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிரிஷ் சொல்லியிருக்கிறாரு. இப்போது பாடகர் கிரிஷ் அவர்கள் தன்னுடைய காதல் கதை குறித்து பேசின விஷயங்கள் எல்லாமே இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இந்த க்யூட்டான ஜோடிகளை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.